நம்ம விசுவாசிகளான போது நமக்கு பாவ மன்னிப்பு, சுகம், விடுதலை, செழிப்பு ஆகியெல்லாம் இதெல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்படின்றது நமக்கு பல நேரத்துல தெரியறதில்ல. இதுக்கு நம்ம எந்த கிரியையும் செய்யல. நம்ம எந்த நம்ம ஆண்டவர போல நம்ம சிலுவையில அறையப்பட்டோமா? ஏதாவது அவருக்கு கொடுத்தோமா? இல்ல. விசுவாசிக்க மட்டும் தான் செஞ்சோம். அது இலவசமான பரிசு. தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற இலவசமான பரிசு. ஆனா, அவர் நமக்கு கொடுத்துள்ள சில காரியங்களுக்கு நாம் அதை எப்படி செயல்படுத்துறோன்றதுக்கு பலன் உண்டு. அதாவது கிஃப்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். கிஃப்ட்ன்றது முதல்ல பார்த்தோம். ரிவார்ட் அப்படிங்கிறது நம்ம செய்யற செயல்கள். அதாவது ஆண்டவருக்காக செய்யற செயலா இருக்கட்டும், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பலனா இருக்கட்டும், அது உண்டு. இது எல்லாருக்கும் சமம் கிடையாது. ரட்சிப்பு, அதுக்கு கீழே வந்த பாவ மன்னிப்பு, மீட்பு, அதாவது சுகம், விடுதலை இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த கிரியைகளுக்கான பலன் எல்லாருக்கும் சமம் அல்ல. அதாவது நம்முடைய வெட்கத்துக்கான பலன் உண்டு, நம்முடைய உண்மைக்கு தக்க பலன் உண்டு, நம்ம செய்த செயல்களுக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறவர்களுக்கும் ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் காட்டாம இருக்க மாட்டார். கண்டிப்பா வித்தியாசம் உண்டு. ஏன்னா இந்த தாளந்துகள் உண்மையை பத்தி நமக்கு தெரியும்ல. கர்த்தர் அவர் இலவசமாக சில காரியங்களை கொடுக்கிறாரு, சிலவற்றை பலனாக கொடுக்கிறார். அவர் திரும்ப வரும்போது அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது.